ஜாவாவில் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பேங்கிங் ப்ராஜெக்ட் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனே பேங்கிங்கோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பேங்கிங் பர்சனல் பேங்கிங் சொல்லிட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து பேக்கேஜ் வேணும். பேக்கேஜ் உள்ள தான் வந்து ஒரு 4 பேக்கேஜ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஆன்லைன் பேங்கிங்ன்றது ஒரு பேக்கேஜ், செக்கிங்ன்றது ஒரு பேக்கேஜ், அதுக்கடுத்து சேவிங்ன்றது ஒரு பேக்கேஜ், லோனுன்றது ஒரு பேக்கேஜ். இதை வச்சு தான் நம்ம வந்து என்னென்னா ஆன்லைன் பேங்கிங் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் உள்ளார 2 கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த 2 கிளாஸ் தான் வந்து இது ஓகேங்களா. லாகின்னு அதுக்கடுத்து பில் பே அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கிங்னு சொல்கிற இடத்துல வந்து ஃப்ரீ செக்கிங், அதுக்கடுத்து நவ் செக்கிங், அதுக்கடுத்து மணி மார்க்கெட், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீனியர் செக்கிங் இதெல்லாம் வச்சுருக்கோம் இன்னொரு பேக்கேஜில். அடுத்தது பார்த்திங்கன்னா சேவிங்கில் வந்து பாஸ்புக் சேவிங், அதுக்கடுத்து சேவிங் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கோம். அது வந்து 2 கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா லோனில் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் லோனு, அதுக்கடுத்து ரியல் எஸ்டேட் லோனு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா போட் லோனு, அக்ரிகல்ச்சர் லோனு இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதான் வந்து பேங்கிங் ப்ராஜெக்டோட டெமோ இப்படி தான் வச்சுருக்கோம். இந்த பர்சனல்ன்றது வந்து நம்ம கொடுக்க போகிற பேங்க்கோட நேமுன்னு வச்சுக்கோங்க. பர்சனல் பேங்கிங்கோட நேமு நம்ம செய்ய போகிற ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டுங்க 4 பேக்கேஜ் வச்சுருக்கோம். அந்த 4 பேக்கேஜ்லேயும் ஒரு பேக்கேஜில் வந்து 2 கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்த இதில் வந்து 4 பேக்கேஜ், ஒரு பேக்கேஜில் இன்னொரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த கிளாஸ் உள்ள வந்து ஒரு அந்த கிளாஸ் ஃபுல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 4வதுல வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் வச்சுருக்கோம். இது உள்ளார இந்த கிளாஸ் உள்ள தான் நம்ம நிறைய மெத்தட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எழுதுவோமே, ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து எழுதுவோமே. இது உள்ளார இன்ஹெரிட்டம் ப்ரைவேட்டாக வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு டேட்டா என்கேப்சுலேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலிமார்பிசம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு பாலிமார்பிசம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டன் பண்ணி முடிப்போமே. இதுக்கப்புறம் வந்து பேக் எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து MySQL யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை கொண்டு வரதுக்கோசரம் யூஸ் பண்ணுவோமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளான ஒரு டெமோ ப்ராஜெக்ட் தான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.